வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கு நியூ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏப்ரல் 25வது வருஷத்துலேருந்து எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்லையுமே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது பல விதத்தில் கேட்குறாங்க. கமெண்ட்லேயும் சரி, மெயில் எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 100 மெயிலுக்கு மேலே வந்துடுது. என்ன அப்படின்னா, குறைஞ்ச வருமானத்தில் அதிக கடனை அடைப்பது எப்படின்ட்டு. இதுக்கு நான் நிறையா வீடியோஸ் நான் போட்டுட்டேன். பட் ஆனால் நான் எப்படி ரிப்ளை பண்ணாலும் அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள், எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை, எங்களுக்கு சூசைட் பண்ணிக்கிறத தவிர்த்து வேறு வழியே இல்லை, இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் மறுபடியுமே உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சைக்காலஜிக்கலி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும். அதாவது நீங்கள் கடன் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே வாங்கிட்டீங்க, உங்கள் வருமானம் கம்மி தான், ஆனால் கடன் தொகை ஜாஸ்தியாக இருக்குன்னா மென்டலி உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது மிகப்பெரிய ப்ராசஸ். அதுக்கான ஒரு 3 ஸ்டெப்பை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம மெயின் டாப்பிக்கு போயிடலாம். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, வேறு வழியே இல்லை. வாங்க நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். போஸ்ட் ஆஃபீஸோட வெப்சைட்லேயே பார்த்திங்கன்னா நியூ இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் நான் எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணம் இது தான். பாருங்கள், போஸ்ட் ஆஃபீஸோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 4% வட்டி தராங்க. பேங்க்லாம் பார்த்திங்கன்னா 3, 3.2, 2.8 இந்த மாதிரி தான் இருக்குது. பட் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 4% ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வட்டி கிரெடிட் ஆகிடும். அப்போ இது கொஞ்சம் ஓகேவா தோணுது 4% அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டைம் டெபாசிட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபிக்ஸட் டெபாசிட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. 1 இயருக்கு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் டைம் டெபாசிட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6.9% வட்டி கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்தில் 4 தடவை அந்த வட்டி உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகி உங்களுக்கு வட்டி வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10,000 ஃபிக்ஸட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பார்த்தீங்கன்னா 708 ரூபா. இதே 2 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா 7% வட்டி கிடைக்கும். அதுக்கு 719 ரூபா போட்டிருக்காங்க. 3 வருஷத்துக்கு அப்படின்னா 7.1%. 10,000 ரூபா நீங்கள் ஃபிக்ஸடில் போட்டிங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 729 ரூபா வட்டி கிடைக்கும். 5 வருஷத்துக்கு நீங்கள் ஃபிக்ஸட் போட்டிங்க அப்படின்னா 7.5% வட்டி கொடுப்பாங்க. 10,000 ரூபாய் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் போடுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 771 ரூபா. அப்போ 5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3,000 ரூபா உங்களுக்கு வட்டி கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு. இப்போ அதிக வருஷத்துக்கு போட்டிங்கன்னா வட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கான ஆர்டி ஸ்கீம் ரெக்கரிங் டெபாசிட்டுக்கான வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா 6.7% கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் மாதம் ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸட் தொகையை நீங்கள் கட்டிக்கிட்டே வரணும் 5 வருஷத்துக்கு. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. இதுக்கான அந்த ஆர்டிக்கான வட்டி 6.7%. அப்புறம் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ் இதுக்கு பார்த்திங்கன்னா 8.2% வட்டி கொடுக்குறாங்க. இதுக்கும் எஸ்எஸ்ஏக்கும் தான் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ரொம்பவே வட்டி ஜாஸ்தி. நீங்கள் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குவார்ட்டர்லி ஒரு 3 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 205 ரூபா கிடைக்கும். மந்த்லி இன்கம் அக்கௌண்ட், அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 7.4% வட்டி தராங்க புது வருஷத்துலேருந்து. 10,000 ரூபா நீங்கள் ஃபிக்ஸடாக போடுறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 62 ரூபா வட்டி கிடைக்கும். அப்போ நீங்கள் 1 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்குலாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 9 லட்சம் வரைக்கும் போடலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் இதுக்கு பார்த்திங்கன்னா 7.7% வட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு பிபிஎஃப்க்கு பார்த்திங்கன்னா 7.1% வட்டி கொடுத்துட்ருக்காங்க. கிஷான் விகாஷ் பத்ரா அப்படின்வாங்க. அதுக்கு வரான வட்டி தொகை பார்த்திங்கன்னா 7.5%. அதாவது இது எப்படி இந்த கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக 115 மாதத்தில் 20,000 உங்களுக்கு கொடுப்பாங்க. 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2 லட்ச ரூபாயாக வரும். எத்தனை மாதத்துலன்னு பார்த்தீங்கன்னா 115 மாதத்தில் அது அப்படியே டபுள் ஆகிடும். மகிழா சம்மான் சேவிங் சர்டிஃபிகேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 7.5% வட்டி தராங்க. லாஸ்ட்டாக சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட் ஸ்கீம், அதாவது எஸ்எஸ்ஏக்கு பார்த்தீங்கன்னா செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு 8.2% வட்டி தராங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போ புதுசாக போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கு கொடுக்கப்படுகிற வட்டி விகிதங்கள். இப்போ நம்மளோட மெயின் டாபிக் போயிடலாம். எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயங்கள்.
எனக்கு வருமானம் குறைந்த வருமானம், ஆனால் வீட்டிற்கு ஆகக்கூடிய செலவு போக நான் வந்து அதிக கடனை அடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க குறைந்த வருமானம். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 100 மெயில் வரும். எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மாதம் 10,000 சம்பளம் வருது. ஆனால் எனக்கு கடன் 15 லட்ச ரூபா இருக்குது. 20,000 சம்பளம் வருது, 10 லட்ச ரூபா கடன் இருக்குது. இப்படியே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வரேன். எனக்கு வழி சொல்லுங்கள், பட்ஜெட் போட்டு கொடுங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். நீங்களே இந்த மெயில் அனுப்புகிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களே கேட்டுக்கோங்க. இப்போ நீங்களே சொல்கிறீங்க குறைஞ்ச வருமானம் தான் அப்படிங்கிறப்ப அது உங்களோட மாத செலவுக்கே பத்தாதுல்ல. அப்போ எப்படி கடனை அடைக்க முடியும்? அப்போ நான் ரிப்ளை என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் என்ன ரிப்ளை பண்ணுவேன் அப்படின்னு. ஆனால் திரும்ப திரும்ப கேட்குறப்ப சங்கடமாக இருக்கும். எனக்கு என்ன வழி பண்ணுறதுனே, எனக்கு என்ன வழினே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏதோ ஒரு தெரியாமல் அந்த கடனில் சிக்கிக்கிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகுங்க. நான் வாங்குறதே குறைச்ச சம்பளம், இது எனக்கு கடன் அடைக்க பத்தாது, நான் வேறு ஏதாவது செஞ்சு தான் ஆகணும், அப்போ தான் என்னால் கடன் அடைக்க முடியும் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோங்க. அந்த உண்மையை புரியாததுனால தான் மறுபடியும் நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு கம்மியான சம்பளம், என்னால் வேலைக்கு போக முடியாது, என் கணவருக்கு கம்மியான சம்பளம், ஆனால் நான் எப்படி கடனை அடைக்கிறதுன்னு. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன செய்யலாம், உங்ககிட்ட ஏதாவது சொத்து இருக்குது, நகைகள் இருக்குன்னா அதை விற்று உங்கள் கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம். இப்போ நான் அந்த சுச்சுவேஷனில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வருமானம் கம்மியானா ஏதோ ஒரு வழியில் எனக்கு வந்து கடன் வந்துருச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொத்து நகை இருந்துச்சுன்னா அதை விற்று அந்த கடனை அடைக்க தான் பார்ப்பேன். ஏன்னா நாளுக்கு நாள் என்னுடைய சேமிப்பு வந்து கண்டிப்பாக கரைஞ்சிட்டே இருக்கும், என்னால் சேமிக்கவே முடியாது. ஆனால் இது எல்லாருமே இந்த மைண்ட் செட்டுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா எனக்குமே தெரியும், இப்போ நிறையா பேர் வந்து ஒரு பரம்பரை சொத்து இருக்கும், இல்லை பரம்பரை நகைகளை கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம விற்றுட்டா மறுபடியும் நம்மளால் வாங்க முடியாது, ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சுருப்பாங்க. அப்போ என்னால் சொத்துக்களையும் நான் விற்க மாட்டேன், நகைகளையும் விற்க மாட்டேன், ஆனால் நான் கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்னா, இப்போ இதையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க, ஆனால் எனக்கு குறைச்ச சம்பளம் தான், அப்போ நானும் வேலைக்கு போக மாட்டேன், என் கணவர் மட்டும்தான் வேலைக்கு போவாங்க, அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் எப்படி கடனை அடைக்கிறது அப்படின்னு கேட்குறது வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தேன், எனக்கு அவ்வளோ பெரிய மெயிலும் கமெண்ட்டும் போட்டிருந்தாங்க, எப்படி நீ சொத்தை விற்க சொல்லலாம், எப்படி நகையை விற்க சொல்லலாம் அப்படின்னாங்க. நான் விற்க சொல்லலை, இது ஒரு வழி, இதை விட இன்னொரு வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த ரெண்டாவது வழியும் நான் சொன்னேன். பட் ஆனால் அவங்க அந்த வழியை விட்டுட்டு அவ்வளோ கடுப்பாக திட்டுறாங்க. பட் ஆனால் உண்மை அதுதான், எதுவுமே நம்ம லைஃப்பில் சும்மா நடக்காது. ஒரு ப்ராக்டிக்கலாக அது எப்படி இவ்வளோ வயசில் 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த உண்மை ஏன் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதான் எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ எனிவேஸ், மைண்டில் நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க. நான் அந்த நிறைய பேர் கடனில் இருக்கிறவங்க அந்த மெயில் அனுப்புகிறவங்களுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குறைஞ்ச வருமானத்தில் கடனை அடைக்கவே முடியாது. அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சொத்தையும் விற்க மாட்டீங்க, நகையும் விற்க மாட்டீங்க, இல்லை என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு 3வது வழி இதுதான், ஒரே வழி, 3வது வழி கிடையாது, இதுதான் கடன் அடைக்கிறதுக்கு ஒரே வழி. உங்களோட வருமானத்தை பெருக்கணும். நீங்கள் எவ்வளோ வருமானத்தை பெருக்கியிருக்கீங்களோ அந்த பெருக்கிய வருமானத்தை சேமித்து உங்கள் கடனை அடைக்கணும். இதுதான் ஒரே வழி. இந்த பதிலை நான் சொன்னேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் எனக்கு அங்கேருந்து வந்து ஒரு ரிப்ளை வரும். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி 8 மணி நேரம் வேலைக்கு போயிட்டுருக்கேன், என்னால் பார்ட் டைம் ஜாப்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா என் கணவர் மட்டும்தான், எனக்கு கை குழந்தை இருக்குது, என்னால் வேலைக்கு விட்டுட்டு போக முடியாது, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா, இதுதான் ஒரே வழி, வேறு வழியே கிடையாது. நீங்கள் உங்களோட வருமானத்தை பெருக்கி தான் ஆகணும். இப்போ குழந்தைய பார்த்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கு வேறு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். நான் வந்து இது வாய் வார்த்தையாக சொல்லலை, நம்ம செட்டாக்ஸ் சேனலுக்கு நீங்கள் போங்க, பிளேலிஸ்ட்டில் போய் கிளிக் பண்ணிவிட்டு ஹவு டு கிளியர் டெப்ட் ப்ராப்ளம்ஸ், அதாவது கடன் அடைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு நான் டிப்ஸ் மட்டும் கொடுக்கல, ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை நான் அப்படியே அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். இதை எத்தனையோ தடவை இந்த பிளேலிஸ்ட்டை பார்க்க சொல்லி நான் நிறையா பேருக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் மறுபடியும் அவங்க அதே கொஷினை தான் கேட்பாங்க. 10,000 ரூபாய் எனக்கு சம்பளம், 11 லட்சம் கடன் இருக்குது, 12 லட்சம் கடன் இருக்குன்னு. நீங்கள் இதில் பாருங்கள், கடன் அடைக்கிறதுக்கு என்ன வழி, பார்ட் 1 பார்ட் 2 எப்படி, அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கிறேன். எப்படி என்னோட கடனாளியாக இருந்த ஒரு ஃப்ரெண்டு லட்சாதிபதி ஆனார், பர்சனல் லோனை எப்படி அடைக்கிறது, அடகு வச்ச நகைகளை எப்படி மீட்கிறதுக்கு எப்படி பணம் சேர்க்குறது, 2 லட்ச ரூபா கடனை அடைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி பார்ட் டைம் ஜாப் பண்ணாங்க, எப்படி அவங்க வருமானத்தை பெருக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ போட்டிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வியூஸ் போயிருக்கு. ஆனால் அந்த பார்த்துட்டு
அது அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரிலாம் இதுதான் ஆக்ஷன்ஸில் அவங்க இறங்கியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு நான் போடுறேன் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு இதுதான் வழி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். பட் ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் நீங்களா ஒரு நம்பர்ஸை போட்டு நீங்கள் வந்து பொய்யா ஒரு கதை சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. எல்லாரும் இல்லை, சில பேர் சொல்லுவாங்க. அப்படி போட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் இதுதான் உண்மை. எனக்கு வந்து கடன் கொடுத்தவன் என்னை நெருக்க தான் செய்வான். நான் தான் எனக்கு வருமானம் பத்தலையா வேறவே யாருமே வந்து அவனுக்கு கடன் இருக்குன்னு சொல்லி யாராவது நமக்கு கொண்டாந்து பணம் தந்து உதவ போகிறாங்களா? உதவவே மாட்டாங்க. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் மறுபடியும் எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டீங்க. நீங்கள் உங்கள் ஆக்ஷன்ஸில் இறங்கி உங்கள் கடனை அடைச்சிட்டு எனக்கு நீங்கள் மெயில் பண்ணுவீங்க. ஸோ கவலைப்படாதீங்க, இதுதான் உண்மை. உங்கள் கடன் சீக்கிரமாக அடையிறதுக்கு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். தைரியமாக துணிஞ்சு ஆக்ஷன்ஸில் இறங்குங்க.